யூஜிடிஆர்பி எழுதியுள்ள அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்போ வந்து சிவி நேத்தோடு வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடுச்சு. சிவிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா 4 to 5 டேஸுக்குள்ளே ஃபைனல் லிஸ்ட் வந்து டிஆர்பி வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக 4 to 5 டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு டிஆர்பி கன்ஃபார்ம் லிஸ்ட் வந்து வெளியே வந்துடும். வெளியிட்டவங்க ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து ரெட்டிஃபிகேஷன் வந்து இருக்கோ, ஏதாவது சர்டிஃபிகேட் ப்ராப்ளம், ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ரெட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த வந்து லிஸ்ட் வந்து போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரெட்டிஃபிகேஷன் லிஸ்ட் வந்து 4 or 5 லிஸ்ட்டு வந்து போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 3 இல்லை அப்படின்னா ஒரு 4 வாரத்துக்கு ரெட்டிஃபிகேஷன் லிஸ்ட் வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து நம்மளுக்கு போட்ட உடனே அதுக்கடுத்து அந்த லிஸ்ட்டை வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து அந்த லிஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ண உடனே நம்ம சிவி வந்து போகும்போது நம்மக்கிட்ட இந்த வந்து வாங்கினாங்களே, நம்மக்கிட்டேருந்து இந்த ஃபோன் நம்பரு, அட்ரஸ் வந்து வாங்கினாங்களே, இப்போ நம்மளுக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை தான் இதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு கால் பண்ணி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறது, அப்படி இல்லை அப்படின்னா லெட்டரில் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி வந்து செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது அவங்க வந்து அதோட அந்த லெட்டரில் வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இல்லை அப்படின்னா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவசரமாக வந்து செய்கிறாங்க, உடனடியாக வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து முடிகிற அப்போவே நம்மளுக்கு வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டைரக்டரே சைன் பண்ணி டைரெக்டாக வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் முதல்வர் வச்சு நம்மளுக்கு வந்து அந்த இதை வந்து கொடுக்குறதும் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முதல்வர் வச்சும் நம்மளுக்கு வந்து அந்த லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து அடுத்த நகர்வு வந்து என்ன அப்படின்னா இன்னும் 4 to 5 டேஸுக்குள்ளே இந்த ஃபைனல் சிவி லிஸ்ட்டை வந்து போடுறது. அதுக்கு அடுத்து அவங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணி அந்த பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து நம்மளுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போதைக்கு வந்து தகவல். சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் வந்து டவுட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது வந்து கவுன்சிலிங் பிடிடி டீச்சர்ஸ்க்கு வந்து நடந்தாலும் நம்மளுக்கு வந்து தனி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து உடனடியாக கூட போஸ்டிங் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த போஸ்டிங் வந்து ஜூலைக்குள்ளே நம்ம ப்ராசஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து நான் கேட்ட சோர்ஸ்லேருந்து தகவல் வந்து வருது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் நான் உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறேன். நம்மளுக்கு 4 to 5 டேஸில் இந்த ஃபைனல் சிவி லிஸ்ட் வந்து போடுவாங்கன்றதை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நன்றி.